புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை பிசராமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றது நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் ஆசைப்படுவார்கள். நாம் ஒரு சிறந்த முஃமினாக வாழ வேண்டும், சிறந்த மனிதனாக வாழ வேண்டும், நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நாம் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொருவர்களுக்கும் பலவிதமான கனவுகள், பல எண்ணங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே நம்முடைய எல்லா விதமான அந்த தேவைகளை எல்லாம் முன்வைத்து நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய 5 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த 5 விஷயங்களை இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு அது போதுமானதாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித்தார். அந்த 5 விஷயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், அவர்கள் கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மை யஅகுது மி உம்மத்தி ஹம்ஸ ஹிசாலின், யார் என்னுடைய உம்மத்திலிருந்து 5 குணங்களை எடுத்துக் கொள்கின்றார்களோ, ஃபயஅமலு பிஹின்ன, அதை கொண்டு யார் எனவே அமல் செய்கின்றார்களோ, அவு யஅமலு மை யஅமலு பிஹின்ன, அதை கொண்டு யார் அமல் செய்கின்றார்களோ, அவர்களை யார் அதை கற்றுக்கொள்கின்றார்களோ, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதன் மூலமாக அவர்கள் சிறந்த வாழ்க்கையை, உன்னதமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய கையை பிடிக்கின்றார்கள். ஃபஅഖத பியதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்தார்கள். பிடித்து ஃபஅஇத்ததுஹுன்ன, அவைகள் இந்த 5 விஷயங்களை ஒவ்வொன்றாக எண்ணி என்னிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒவ்வொன்றாக சொல்லுகின்றார்கள், இத்தகி மஹாரிமில்லாஹ் தகுன அபுதுன் நாஸ். முதல் விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ, ஹராமாக ஆக்கியிருக்கின்றானோ, அவைகளை விட்டு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக இருக்கின்றானோ அதை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த இடத்திலே அது பாவமான காரியத்தை விட்டு நீக்கிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்குவதனால் நீங்கள் எப்படி ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னால், தகுன் அஅபுதுன் நாஸ், மனிதர்களிலே அதிகமாக வணக்கம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான வணக்கம் செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலை சொல்கின்ற பொழுது அவர் அதிகமாக நபிலான வணக்கம் சொல்லுவார்கள். நபிலான இபாதத் செய்யக்கூடியவர் என்றோ, அதிகமாக தொழக்கூடியவர் என்றோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைத்தவர், அதிகமான வணக்கத்தில் உள்ளவர் என்று சொல்லவில்லை. மனிதர்களிலே இவர்தான் சிறந்த வணக்கசாலி என்ற பெயரோடு
உனக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு தவிர்த்தாலே நீ பெரிய வணக்கசாலி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த தவிர்த்து கொள்வது என்பது வணக்கத்திலே உயர்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல விஷயங்கள், அதே போல இரண்டாவது முதல் அந்த 5 விஷயங்களை நாம் பார்ப்போம். அப்போ எதையெல்லாம் அல்லாஹ் தவிர்த்து கொள்ள சொல்கிறானோ அவைகளை விட்டு தவிர்த்து கொண்டால் நீங்கள் எப்படியாக ஆகிவிடுவீர்கள்? சிறந்த வணக்கசாலியாக ஆகிவிடுவீர்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரத பிமா கஸமல்லாஹு லக தகும் ஆகியுன் நாஸ் அகுனன் நாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அதை நீ பொருந்திக் கொள். அதை நீ பொருந்திக் கொண்டான் என்று சொன்னால் மனிதர்களிலே நீதான் பணக்காரன், செல்வந்தனாக இருப்பாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மனிதனுக்கு எப்பொழுது தேவைகள் ஏற்படுது என்று சொன்னால் அவன் மனசுல இன்னும் நமக்கு 10 நினைக்கும் பொழுதுதான் அவனுக்கு தேவைகள் ஏற்படுது. இன்னும் நம்முடைய சம்பளம் குறைவு என்று நினைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய தேவைகள் அவனுக்கு ஏற்படுது. இன்னும் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்குன்னு அவன் நினைக்கின்ற பொழுதுதான் அவனுக்கு தேவைகள் எல்லாம் அதிகப்படுத்துகிறார். அப்போ அல்லாஹ் உனக்கு எதை விதித்திருக்கின்றானோ எதை கொடுத்திருக்கின்றானோ வரல, அதை நீ பொருந்திக் கொள். பொருந்திக் கொண்டால் நீ சீமானாக, நீ பணக்காரனாக, இந்த மனிதர்களே பணக்காரனாக நீ வாழலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ பணக்காரர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல. பணக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தார், அவன் என்னைக்கு பணக்காரன். அப்ப நம்முடைய பொருளை பாதுகாக்கணும் என்று இருந்துகிட்டே. அப்ப எதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான், வரல நான் பொருந்திக் கொண்டேன், இது நிறையவோ கம்மியோ அல்லாஹ் கொடுத்ததை நான் பொருந்திக் கொண்டேன் என்ற நிலைப்பாடு யாருக்கு வருகிறதோ அல்லாஹ் அந்த மனிதனை நாம் சீமான்தனம் உள்ளவனாக ஆக்குகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அடுத்து மூன்றாவது ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வாஹ்சிமு இலா ஜாரிக தகும் முஃமினா. உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நீ உபகாரம் செய், நீ முஃமினாக ஆகிவிடுவாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல விஷயங்கள் புதிந்திருக்கக்கூடிய. அப்ப அண்டை வீட்டாரோடு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நீங்கள் முஃமினாக ஆகிவிட. இன்னைக்கு பல பேர்கள் அண்டை வீட்டாரோடு சண்டை, அண்டை வீட்டாரோடு பொறாமை, அண்டை வீட்டாரோடு சண்டை சச்சரவுகள், பல நாட்களாக பேசவில்லை, வருடங்களாக பேசவில்லை. இப்படியான வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஈமான் பரிபூர்ணமாகவில்லை. அந்த ஈமான் எப்பொழுது பரிபூர்ணமாகும் என்று சொன்னால் அண்டை வீட்டாருக்கு நீ உபகாரம் செய். அவனுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதா முதல் நாளா நீ போய் விசாரி. அவனுக்கு ஏதாவது கஷ்டத்தில் பீடிக்கப்பட்டிருந்தா அவனுடைய கஷ்டத்தை துயரத்தை நீக்குவதற்கு முதல் நாளாக அந்த போய் நல்லது கெட்டது அத்தனையும் நீ அவனுடைய பக்கத்தில் இருந்து பங்கு எடுத்துக்கொள். அப்பொழுது நீ எப்படியாக முஃமினா, நீ முஃமினாக இருப்பாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக சொன்னார்கள், وَأَحِبَّ لِلنَّاسِ مَا تُحِبُّ لِنَفْسِكَ تَكُنْ مُسْلِمًا. நீ எதையெல்லாம் நீ பிரியப்படுகின்றாயோ, உனக்கு எதெல்லாம் நல்லது நினைக்கிறியோ அதையெல்லாம் உன்னுடைய சகோதரனுக்கும் நீ பிரியப்படு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம எப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே உன்னுடைய சகோதரர்களுக்கு, சகோதரர்கள் என்று சொன்னால் மற்ற முஃமின்களுக்கு, மற்ற முஃமின்களையும் நீ எப்படி நினைக்க வேண்டும்? அவர்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்ல முறையில வாழணும், அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் என்று நீ நினைத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், தகும் முஸ்லிமா, அப்பொழுது நீ முஸ்லிமாக நீ இருப்பாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அப்போ நமக்கு எதையெல்லாம் பிரியமானதோ நம்முடைய சகோதரருக்கும் அதை என்ன செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்.
ஐந்தாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலா தக்ஸிருல் லிஹக, சிரிப்பை நீ அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஃபஇன்ன கஸ்ரத்தல் லிஹகி துமீதுல் கல்ப, அதிகமாக சிரிக்கின்ற பொழுது என்னவாகும் என்று சொன்னால் உன்னுடைய கல்வை அது மௌத்தாக்கிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு அது ஒன்று தூரமாக்கி விடுகிறது, ஆகிரத்துடைய சிந்தனை விட்டு ஒன்று தூரமாக ஆகி விடுகிறது. எனவே சிரிப்பை நீ அதிகமாக ஆக்குவதை குறைத்துக் கொள். உன்னுடைய கல்வ ஹயாத்தாக இருந்தால்தான் ஈமான் உன்னுடைய கல்வில போய் உட்கார், நல்ல அமல்கள் உள்ள போய் உட்கார், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனைகள் தோன்றும், நல்ல விஷயங்களுடைய உள்ளத்தை ஒழிக்கும் என்று சொன்னால் நீ எப்படி இருக்க வேண்டும்? நீ சிரிப்பை குறைவாக சிரித்துக் கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 5 விஷயங்களை எங்கள் பெருமக்களே, யார் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இம்மையிலேயும் ஆக்கிரத்திலேயும் சிறப்பாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதில் முதல் விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகையும் ஆயுமில்லா, அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அதை விட்டு தவிர்த்து வாழும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யாரும் ஹராம் எது ஹலால் எது என்றதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். இது ஹராமாக வந்ததா இது ஹலாலாக வந்ததா என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். கிடைத்து விட்டது போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஹராம் ஹலாலை பார்க்க கூடாத, பார்க்க முடியாத ஒரு காலம் வரும். அது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு நம்முடைய வருமானங்கள், பல வருமானங்கள் ஹராமாக இருக்கிறதா ஹலாலா என்று நம்ம சிந்திக்கிறது இல்லை. வியாபாரத்தில் ஹராம் இருக்கிற ஹராம் கலந்து விடுகிறதா சிந்திக்கிறது இல்லை. எனவே இப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு பொழுதும் இறைவனுக்கு நாம் வணங்கக்கூடிய வணக்கசாலியாக ஒரு பொழுதும் ஆக முடியாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். ஒரு முறை வியாபாரம் செய்கின்ற பொழுது அவருடைய வியாபார துணிகளிலே ஒரு ஓட்டை ஒன்று இருக்கின்றது. அதை வியாபாரம் செய்யக்கூடிய அவருடைய வியாபாரம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளரிடத்திலே சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் யாரிடத்திலேயாவது விற்கின்ற பொழுது இந்த ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, இந்த துணியை விற்கும் பொழுது சொல்லி விற்க, விற்கும் பொழுது அதனுடைய அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சி வித்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதை வீணாக்க கூடாது என்று அவரும் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் சொன்னதை மறந்துட்டு என்ன செய்யறான்னு சொன்னா எல்லா துணியும் எல்லாத்தையும் வித்துட்டாரு, வியாபாரம் செஞ்சு முடிச்சுட்டாரு. அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த குறையுள்ள அந்த ஆணையை சொல்லி வித்தீர்களா? உடனே அந்த மனிதர் சொல்றாரு, எடுத்து சென்ற அந்த மனிதர் சொல்றாரு, இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அத நான் சொல்லி கொடுப்பதற்கு நான் மறந்து விட்டேன், அப்படியே நான் கொடுத்து விட்டேன். ரொம்ப பேசப்பட்டார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்படி ஒரு குறையோடு நம்ம ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டோமே, அது ஹலாலாக ஹராமாக ஆகிவிடுமோ என்ற பயத்தினால், அச்சத்தினால், அந்த துணியினால வந்த லாபம், அதனுடைய முதல் எல்லாத்தையும் சேர்த்து அவர்கள் சதகா செய்து விட்டார்கள். அப்போ இதுல எந்த ஒரு ஹராமும் நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதனை பொதுமக்கள் அதனை கவனமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இந்த காலத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பதில் ஒன்று சொல்லிடுவோம். ஆமாங்க, யாரு இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்கிறார்? யார் அந்த காலத்துல பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அது ஹலாலா ஹராமா என்று யோசிக்கிறது தூக்கி நாம் உள்ள போட்டுக் கொள்கிறோம் அல்லவா? உண்மைக்குரிய பெருமக்களே, இதனால் என்னவாகும் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துகள் பாதிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 10 திர்ஹம் கொடுத்து வாங்குகின்ற ஒரு ஆடை, அந்த 10 திர்ஹத்துடைய ஆடையிலே ஒரே ஒரு திர்ஹம் ஹராம் கலந்திருக்கும் என்று சொன்னால் அந்த ஆடையை கொண்டு நீ தொழுதானுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார். நீ சாப்பிடக்கூடிய அந்த உணவு இருக்கிறதே, அந்த உணவுல ஒரே ஒரு கவனம் ஹராம கலந்து விடுமே என்று சொன்னால் அதனால் அதனுடைய உடம்புக்குள்ளே சொல்கின்றதல்லவா 40 நாள் உன்னுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ ஒரு மனிதர் அவர் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கிறாரா, ஹராமான முறையிலே சம்பாதிக்கிறாரா, இது ஹலால் தானா, சாப்பிடலாமா, இது ஹராமா, சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்க வேண்டுமே தவிர இது ஹலால் ஹராம் என்பதை பொருட்படுத்தாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் கௌரவம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நீங்க எத்தனையோ குப்பார்களுடைய கடைகளில் கூட முஸ்லிம்கள் நான்வெஜ்களை சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ அவர்கள் ஹலால் என்று போட்டுவிடு, சில இடங்களிலே அது ஹராம் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. வெளியூர்ல வர்றவங்க என்ன செய்யறாங்க, சுல்தான் என்ன செய்யறாங்க, ஏன் அது ஹலால் ஹராம் பார்க்க வேண்டாமா, நம் முஸ்லீம் அல்லவா, ஹராம் உள்ளே போய்விட்டால் நம்முடைய இபாதத்தில் எல்லாம் பாதிக்கப்படும் அல்லவா எந்த நிலைப்பாடுகள் நாம் இந்த கியாமத்துடைய அந்த நாளில் அந்த நெருக்கத்திலே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 விஷயங்களிலே நாம் எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த வாழ்க்கை கொண்டான உபதேசமாக சொன்னார்களோ அந்த வாழ்க்கையின் உபதேசங்களை எடுத்திருந்த நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர்களாக சிறந்தவர்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.